என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பல வகையான தனிச்சிறப்பு கிடைக்கிறது. அதில் ஒரு சிறப்பு, இந்த மார்க்கத்திற்கு எல்லைகள் இருக்கிறது. யார் அந்த எல்லைகளுக்கு உள்ளே வாழ்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே முஸ்லிம்களாக இருக்க முடியும். யார் அந்த எல்லைகளை கடந்து செல்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டவர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். முர்த்தத்துகளாக, காஃபிர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் அவருடைய புத்தகத்தில் இப்படி சொல்லுவார், இஸ்லாத்திற்கு இருக்கிற சிறப்புகளில் ஒன்று, அது இஸ்லாம் ஒரு சரியான மார்க்கம் என்பதற்கான அடையாளம், நீ இப்படித்தான் இருக்க முடியும், எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று இஸ்லாத்தில் சொல்ல முடியாது. சில நம்பிக்கைகளை நம்பாமல் இருப்பதும் சில கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பதும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். இந்து மதத்திலே சாமியை கும்பிடுகிறவர்களும் இருக்கிறார்கள், சாமியை உடைப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இருக்க முடியாது. ஒரு சத்திய மார்க்கத்திற்கான அடையாளம் இது என்று வலம்புரிஜான் சொல்லுவார். இது யதார்த்தமான ஒரு உண்மை. ஒரு நல்ல பள்ளிக்கூடம் என்றால் அதற்கு சில வரையறைகள், எல்லைகள் இருக்க வேண்டும். இப்படித்தான் இருக்க முடியும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து வெளியேற்றி விடுவோம் என்கிற எல்லைகள், வரையறைகளும் இருந்தால்தான் அது சிறந்த பள்ளிக்கூடமாக இருக்க முடியும். இல்லை என்றால் அதை அது நல்ல பள்ளிக்கூடம் அல்ல என்று நாம் ஒதுக்கி விடுவோம். அதே போலத்தான் இந்த மார்க்கத்திற்கும் சில எல்லைகள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் அல்லாஹ் விதித்திருக்கிற எல்லைகள், ஃபலா தஅததுஹா, அவற்றை மீறாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வதில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ் வைத்திருக்கிற எல்லைகள், வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம், இந்த எல்லைகளை மீறக்கூடிய காஃபிர்களுக்கு கடுமையான அஸாப் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அந்த எல்லைகளை கடந்து போகிற போது அவர்கள் காஃபிர்களாக, இறை நிராகரிப்பாளர்களாக மாறி விடுவார்கள் என்கிற ஒரு கருத்து அந்த ஆயத்துக்களில் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலிம்களுடைய அமைப்பாக இருக்கிற ஜமாஅத்துல் உலமா அமைப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு தீர்மானத்தை தமிழக முஸ்லிம்களுக்கு வெளியிட்டிருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக சமூகத்திலே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி சமூகத்தை பெரிய அளவில் பிளந்து வரக்கூடிய பிஜே என்பவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதை சமூக மக்களுக்கு அது தெரிவித்திருக்கிறது. யார் அவருடைய கருத்துக்களை ஒப்புக்கொள்கிறார்களோ, அது சரி என்று கருதுகிறார்களோ, அவர்கள் இதே போல ஒரு தீர்மானத்திற்கு தான் ஆட்படுவார்கள் என்கிற காரணத்தினாலே அவருடைய தொண்டர்களாக இருப்பவர்கள் இந்த தவறை உணர்ந்து தௌபா செய்து திரும்ப தீனுக்கு வந்துவிடும்படி ஜமாஅத்துல் உலமா கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீண்ட நெடிய ஆய்வுக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு ஜமாஅத்துல் உலமா அறிவித்திருக்கிற ஒரு தீர்மானம், அவருடைய பிரச்சனையை தொடங்கிய காலகட்டத்திலேயே இவர்களெல்லாம் முஸ்லிம்கள் அல்ல என்று நாம் சொல்லிவிடவில்லை. ஆனால் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குகிற போதே நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் அல்ல என்று சொல்லித்தான் தொடங்கினார். இவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள், ஷிர்க் செய்கிறார்கள் என்று சொல்லித்தான் தொடங்கினார். அப்படி அவர்கள் நம்மை பார்த்து சொன்ன காரணத்தினாலே நாம் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கலிமா சொன்ன யாரையும் நாம் வெளியே தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்க கூடாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசை என்கிற காரணத்தினாலே அப்படி சொல்லவில்லை. கருத்து வேறுபாடுகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாற்று கருத்து கொண்டு விட்ட காரணத்தினாலேயே ஒருவரை முஸ்லிம் அல்ல என்று சொல்லிவிட முடியாது. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினாலே அவர்களுடைய ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டார்கள்.
ஆனால் கருத்து வேறுபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மார்க்கத்தை வலிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும், சமுதாயத்திற்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். இமாம்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், அந்த கருத்து வேறுபாடுகள் மார்க்கத்திற்கு வலிமை சேர்ப்பதாக அமைந்திருந்தது. ஆய்வு செய்தார்கள், திருக்குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்ததன் அடிப்படையிலே கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அந்த கருத்து வேறுபாடுகள் எப்படி இருந்தது என்றால் அவர்கள் இருந்த காலத்திலே இருந்து இன்று வரைக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதாக இருந்திருக்கிறதே தவிர சமுதாயத்தை தீய வழியிலே கொண்டு செல்வதாக இல்லை. அதே போல சமுதாயத்தை பிளப்பதாகவும் இல்லை. இமாம்கள் ஆய்வு செய்தார்கள், கருத்து வேறுபாடு கொண்டார்கள், ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள், ஒருவரை ஒருவர் மதித்தார்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மதித்தலும் ஏற்றுக்கொள்வதும் இன்று வரைக்கும் சமூகத்தில் நிலவி வருகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இது இஸ்லாத்தினுடைய சத்தியத்தன்மைக்கான அடையாளம். ஆனால் இவரும் இவருடைய ஆட்களும் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அந்த கருத்து வேறுபாடுகள் இஸ்லாத்தை வலிமைப்படுத்துவதற்கு பதிலாக இஸ்லாத்தை பலவீனப்படுத்தியது. முஸ்லிம் உம்மத்தை கௌரவப்படுத்துவதற்கு பதிலாக முஸ்லிம் உம்மத்தை கொச்சைப்படுத்தியது. முஸ்லிம் உம்மத்துக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக உம்மத்திற்கிடையே பெரிய பிளவுகளை ஏற்படுத்தியது. ஆனாலும் நீண்ட கால வாக்கில இவர்களுடைய கருத்துக்களை அது சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அந்த சர்ச்சைகளின் தொடக்கத்திலேயே ஜமாத்துல் உலமாவோ ஆலிம்களுடைய அமைப்போ இவர்களை இஸ்லாத்தை விட்டு விலகிவிட்டவர்கள் என்று சொல்லிவிடவில்லை. சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது சகஜம்தான். இந்த கருத்து வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினால் பொறுத்திருந்தார். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த கருத்து புதிதாக கருத்துக்களை மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருந்தால்தான் தங்களுடைய ஆட்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும் என்ற சூழ்நிலைக்கு வந்தவர்கள். புதுசா எதையாவது வித்தியாசமாக சொல்லிக் கொண்டிருந்தால்தான் அவங்க ஆட்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள முடியும் என்ற சூழ்நிலைக்கு வந்தவர்கள் மிக ஆபத்தான கருத்துக்களையும் பேச ஆரம்பித்தார். இது இப்படித்தான் வரும் என்பதை நம்முடைய ஆளுங்கள் சமூகத்திற்கு ஆரம்பத்தில் உணர்த்தினார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆளுங்கள் மீது அதிருப்தி இருந்த சமுதாயம் ஆளுங்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளவில்லை. காலப்போக்கில் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களே கூட இவர்களுடைய போக்கு ஆபத்தான முறையிலே அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து மாறி வருகிறார்கள் என்கிற சூழ்நிலையில இவர்களுடைய போக்கை இன்னும் எல்லை கடந்து விட்ட காரணத்தினால் ஜமாத்துல் உலமா என்கிற அமைப்பு, ஜமாத்துல் உலமா என்கிற உலமாக்களுடைய அமைப்பில் ஒன்று கூடி இவர்களுடைய கருத்துக்கள் மிக ஆபத்தானது. ஒரு புதிய மார்க்கத்தை, இஸ்லாம் அல்லாத ஒரு புதிய மதத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி எப்படி ஒரு புதிய மதத்தை உருவாக்கினார், அதே போல இஸ்லாத்திலிருந்து சில செய்திகளை எடுத்து எப்படி சீக்கியர்கள் ஒரு புதிய மதத்தை உருவாக்கி கொண்டார்களோ, அதே போல இஸ்லாத்திலிருந்து சில கருத்துக்களை எடுத்து பஹாய் என்கிற ஒரு மதத்தை எப்படி புதிதாக உருவாக்கி கொண்டார்களோ, அதுபோல ஒரு புதிய மதத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு இவர்கள் குறித்த எச்சரிக்கையை சமூகத்திற்கு மிகச் சரியாக செய்யாவிட்டால் சரியாக இருக்காது, இனியும் தாமதிக்க முடியாது என்ற சூழ்நிலையில ஜமாத்துல் உலமா இவரை பற்றிய ஒரு தீர்மானத்தை கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் வெளியிட்டிருக்கிறது. முஸ்லிம் உம்மத்து இதற்கான காரணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி சொன்னாங்க? இஸ்லாத்துக்கு எல்லாரும் வரணும்னு தான் ஆசைப்படணும். இஸ்லாத்துல முஸ்லீம்னு பேர் இருக்கிற யாரையும் ஏன் வெளியே தள்ளணும்னு ஆசைப்படணும்? யதார்த்தமாக வரக்கூடிய ஒரு கேள்வி. எல்லாரும் தீனுக்கு வரணும்னு தானே ஆசைப்படணும், தீனை விட்டு வெளியே தள்ளணும்னு நம்ம ஆசைப்படலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி யதார்த்தமான நியாயமாக எல்லாருக்கும் வரும். இந்த கேள்வியை தாண்டித்தான் இப்படி ஒரு வேதனையான முடிவை எடுக்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்லாத்திற்கு எல்லோரும் வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த கடமையின் அடிப்படையில சில தெளிவான முடிவுகளையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில ஜமாத்துல் உலமா இப்படி ஒரு முடிவு எடுத்தது. திரு பிஜேங்கிற ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியே வைத்தாரு, அவர் ஒரு புதிய மதத்தை நிறுவி இருக்கிறார் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நீங்களும் நானும் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியக்கூடிய 3 காரணங்களை இன்றைய இந்த ஜும்மா உரையில நான் உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன்.
முதலாவது, முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் தெரிந்த, நம்முடைய குழந்தைகளுக்கு கூட தெரிந்த ஒரு விஷயம் அல்லாஹ் யாருங்கிற விஷயம். அல்லாஹ் யார்? அல்லாஹ் ஒருவர், அவன் உருவமற்றவர். முஸ்லிம்கள் உருவமற்ற இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகத்திற்கே தெரிந்த உண்மை, நம்முடைய குழந்தைகளுக்கும் தெரிந்த உண்மை. இந்த அடிப்படையை தகர்த்து அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்கிற கோட்பாட்டை அவருடைய மொழிபெயர்ப்பு நூல்களில் எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, அந்த உருவம் மனித உருவத்தை போன்று இருக்கிறது. அந்த இறைவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்வான். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இறைவன் இடம்பெயர்ந்து செய்வான். இறைவனுக்கு பல உருவங்கள் உண்டு. அந்த உருவங்களை நாம் கற்பனை செய்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஏற்ப இறைவனுடைய உருவங்களை கற்பனை செய்து கொள்ள முடியும். இதெல்லாம் அவருடைய புத்தகங்களில் எழுதியிருக்கிற கருத்துக்கள். இது அவருடைய வெளியிட்ட மொழிபெயர்ப்பு நூலிலும் இருக்கிறது. அவர்கள் சார்பாக வெளிவரக்கூடிய ஏகத்துவம் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய ஏகத்துவ பத்திரிகையிலும் இந்த செய்தி இருக்கிறது. இறைவனுக்கு உருவம் இருக்குது, அது மனித உருவத்தை போன்று இருக்கிறது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து செல்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான கருத்துக்கள். இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இறைவனுக்கு பொருந்தாத கருத்துக்கள் என்று மக்களுக்கு, இறைவனுக்கு பொருந்தாத கருத்துக்கள், இறை தன்மைக்கு பொருந்தாத கருத்துக்கள் என்று தெளிவுபடுத்திய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார். அவருடைய ஆட்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வர்களாக மாறிட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் சரி. ஒரு கட்டத்தில் அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்பி இருப்பதை விட, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இவர் சொன்னால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற கட்டத்திற்கு வந்துவிட்ட சூழ்நிலையில உருவம் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை கூட ஏற்றுக்கிட்டாங்க. சாதாரணமாக இளைஞர்கள், சாமானிய அவர்களுடைய அணியில் இருக்கிற இளைஞர்கள், சிறுவர்கள் கூட இந்த கருத்தில் இருக்கிறார்கள். நம்ம பள்ளிவாசல்ல ஒரு தடவை கிறிஸ்துவ பாதிரியார்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு தடவைக்கு பள்ளிவாசலுக்கு வந்திருந்தாங்க. நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க, பெரியவங்க. அவங்க அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்ன பிறகு பள்ளிவாசலை அறிமுகப்படுத்துவது நம்முடைய பழக்கம். ஏன்னா அவங்க பெரும்பாலும் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சி யாருக்குமே அந்த அனுபவம் கிடைச்சிருக்காரு. அதனால அந்த முதல் அனுபவத்துல இங்க பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பள்ளிவாசல்ல நாம தொழுகிற விதத்தை சொல்றது பழக்கம். இங்க நாங்க அல்லாஹ்வை தொழுகிறோம், உருவம் இல்லாத இறைவனை தொழுகிறோம். அதனால இங்க எந்த சிலைகளும் இல்லை, எந்த போட்டோக்கள், எந்த புகைப்படங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி இதை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஒரு 4-5 நம்ம பசங்க கொஞ்சம் பேர் இப்படி வாசல் இருந்து வேடிக்கை பார்த்தாங்க. நான் இதை சொல்லி முடிச்சுட்டு வெளியே போறேன். ஒரு பையன் என் கையை பிடிச்சி கேட்கிறான், என்ன ஆண்டவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குத்தானே செய்கிறது. நீங்கள் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு ரொம்ப நேரம் ஆச்சு. உலகளாவிய முஸ்லிம் உம்மத்தினுடைய கருத்து அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்கிற கோட்பாட்டில் நிலைத்திருக்கிற போது, அதற்கு நேர் மாற்றமாக இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்கிற கருத்தை சர்வ சாதாரணமாக இளைஞர்கள், சிறுவர்களுடைய மனதிலே பதிய வைத்திருக்கிறார்கள் என்றால் இது எத்தகைய ஆபத்தான ஒரு விஷயம் என்பதை அருமையானவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இப்படி சொல்லுகிறார்களோ அப்படி சொல்பவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று நம்முடைய மார்க்க அறிஞர்கள் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். பல இடங்களிலும் மார்க்க அறிஞர்கள் மிக தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது சொல்லிட்டா, உருவம் எங்க இருக்க? ஒரு திசையில தான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டா அந்த உருவம் ஒரு இடத்துல தான் இருக்கிறது, ஒரு திசையில தான் இருக்க முடியும். ஹாஃபிஸ் இராக்கி கூறுகிறார், அல்லாஹ் ஒரு திசையில் இருக்கிறான் என்று நம்புகிறவன் காஃபிர். இதே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி, இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ஆகிய இமாம்களுடைய கருத்தும் இந்த கருத்து தான் என்று ஹாஃபிஸ் இராக்கி அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நம்முடைய கிப்லாவை நோக்கி வணங்குகிறவர்களை நாம் காஃபிர்கள் என்று சொல்ல மாட்டோம். நம்முடைய கிப்லாவை கிப்லாவாக வைத்து வணங்குகிறவர்களை நாம் காஃபிர்கள் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்கிறவனை நாம் காஃபிர் என்று சொல்லுவோம்.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், அல்லாஹ் உருவம் இருக்குதுன்னு சொல்றவங்க நம்ம காஃபிர் என்று சொல்லுவோம். அதுபோல அல்லாஹ்வுக்கு சில்லறையான விஷயங்கள் தெரியாது, அல்லாஹ்வுக்கு பொதுவான விஷயங்கள் தான் தெரியும், சில்லறையான விஷயங்கள் தெரியாது என்று யார் சொன்னாலும் அவனை நாம் காஃபிர் என்று சொல்லிவிடுவோம் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார். அதனால மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்தின்படி யார் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்கிறாரோ அவன் காஃபிர் ஆகிவிடுவான் என்பதை முதல் காரணமாக மாநில ஜமாஅத்துல் உலமா தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒரு தனி மதத்தை நிறுவுகிறார்கள். இந்த மதம் இஸ்லாத்தோடு தொடர்புடைய மதம் அல்ல. இஸ்லாத்தின் பெயரை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தில் இருக்கிற சில செய்திகளை எடுத்துக்கொண்டு பேசுகிற ஒரு மதம். இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாக்க முடியாது. இதை சரியா நம்ம புரிஞ்சுக்க, சரியாக புரிந்து சரியான நடவடிக்கைகளை நாம் எடுக்காவிட்டால் நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்க முடியாது, ஈமானை பாதுகாக்க முடியாது. இது எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அருமை சகோதரர்களே நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்கிற கோட்பாடு எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இன்னைக்கு அது அல்லாஹ்வுக்கு சிலை வைக்காமல் இருக்கலாம், ஆனால் அடுத்த தலைமுறை அல்லாஹ்வுக்கு சிலை வைத்துவிடும். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது அல்லது அது சார்ந்த செயல்கள் இருக்குது அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு சிலை வைக்காமல் இருக்கலாம், ஆனால் அடுத்த தலைமுறை எங்க கொண்டு போய் நிற்கும்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கு சிலை வைக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். எனவே இந்த ஆபத்து இருக்கிறதாக இது சார்ந்த சகல விஷயத்தை விட்டும் இந்த மார்க்கம் இந்த உம்மத்தை பாதுகாத்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தீன்ல புகைப்படம் உருவப்படங்களை எடுப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. உருவப்படங்களை எடுத்து மரியாதையா வைக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. சிலைகள் வடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. நமக்கு முந்தைய மார்க்கத்தில் இது தடுக்கப்படலை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜின்னுகள் அவருடைய வீட்டில் அலங்காரத்திற்கு வைப்பதற்காக சிலைகளை செய்து கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் அது தடுக்கப்படலை. நம்முடைய மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டுச்சு. என்னன்னா இது இறுதி மார்க்கம், இதற்கு பின்னால் ஒரு நபி வரமாட்டார், நபி வருவதற்கான சாத்தியம் அல்ல. எனவே சிலைகளை புகைப்படங்களை மரியாதையாக வைப்பவர்கள் காலப்போக்கில் அதை சிலை வணக்கத்திற்கு கொண்டு போய் விடுவார்கள். அப்படி கொண்டு போய் விட்டார்கள் என்றால் அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு நபி வர முடியாது என்கிற சூழ்நிலையில தான் எது இதற்கான வாசல்களாக அமையுமோ அத்தனை வாசல்களையும் அல்லாஹ் தடை செய்தார். இந்த சிலை வணக்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற அத்தனை வாசல்களையும் அல்லாஹ் தடை செய்தார். தலைவர்களே முதலாளிகளே ரப்பு என்று சொல்கிற பழக்கம் அரபு நாட்டில் இருந்தது. முதலாளிகளே ரப்பு என்று சொல்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூட தடுத்து விட்டார்கள். ரப்பு முதலாளிக்கு சொல்லலாம், பரிபாலிக்கிறவர் அர்த்தம். ரப்புனா என்ன அர்த்தம்? பரிபாலிக்கிறவர் அர்த்தம். முதலாளிக்கு கூட என்ன சொல்லலாம்? ரப்புன்னு சொல்லலாம். அனாதைகளை பராமரிப்பவர்களுக்கும் ஆதரவற்றவர்களை பராமரிக்கிறவர்களுக்கும் கூட ரப்புன்னு சொல்லலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உத்தரவிட்டார்கள், நீங்கள் உங்கள் முதலாளிகளை பார்த்து ரப்பு என்று சொல்லாதீர்கள், செய்யுது தலைவர் என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார். காரணம், இந்த உம்மத்திலே இது கடைசி உம்மத்தாக இருக்கிற காரணத்தினால், இதற்கு பின்னால் ஒரு நபி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற காரணத்தினாலே எல்லா வகையான ஷிர்கின் வழிகளையும் அடைத்துவிட வேண்டும் என்பதற்காக மார்க்கம் செய்த ஏற்பாடு. அப்படி இருக்க இங்கே கொண்டு வந்து தத்துவார்த்தமாக சில குர்ஆனிய வசனங்களுக்கு தப்பு தப்பாக அர்த்தம் சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை இளம் பிஞ்சு நெஞ்சங்களில் அவர்கள் பதிய வைப்பார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எனவே இவர்கள் ஒரு புதிய மதத்தை நிறுவ விரும்புகிறார்கள். இந்த மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமில்லை என்கிற காரணத்தினாலே இப்படி சொல்லி இதை வலியுறுத்தி இதிலிருந்து மீண்டு வரும்படி கேட்டுக்கொண்ட பிறகு மீண்டு கொள்ளாத காரணத்தினாலே அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று ஜமாஅத் உலமா அறிவித்திருக்கிறது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், நபியை முழுதாக ஒத்துக்கொள்வதில்லை. நபியை முழுசா ஒத்துக்கொள்வது. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஈமான் முஜ்மல் ஒன்று இருக்கிறது, ஈமான் முஃபஸ்ஸர் ஒன்று இருக்கிறது. மற்ற மதரசாக்களில் படித்திருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்கிற அந்த
அது ஈமான் முஃபஸ்ஸல், தெளிவான ஈமான். அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வுடைய மலக்குகளை நம்புவது, அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புவது, அவருடைய வேதங்களை நம்புவது, கதிரை கதரை நம்புவது, இறுதி நாளை நம்புவது, சொர்க்க நரகத்தை நம்புவது, இதெல்லாம் ஈமான முஃபஸ்ஸல், தெளிவான ஈமான். ஈமான முஃபஸ்ஸலுக்கு முன்னாடி சுருக்கமான ஈமான் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஈமான் முஜ்மல், சுருக்கமான ஈமான் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். என்னன்னா التصديق بكل ما جاء به محمد صلى الله عليه وسلم. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. இதான் ஈமான முஜ்மல். ஒரு வரியில ஈமான், முஸ்லிம்களுடைய ஈமானுக்கான விளக்கம் ஒரு வரியில சொல்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது. இதான் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்தாங்க. நமக்கு அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க தான் மறுமை நாளை சொல்லிக் கொடுத்தாங்க, சொர்க்க நரகத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, வேதங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அது அத்தனையும் ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். நம்முடைய ஈமானை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம். எது சொன்னார்களோ அத்தனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவும் அல்லாஹ்வுடைய வஹீதான். வமா யன்திகு அனில் ஹவா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன் சுய விருப்பத்தின்படி பேசுவதில்லை. இன்ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவருக்கு வஹி மூலமாக தெரிவிக்கப்பட்டதை அவர் பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுசா ஏத்துக்க முடியாது. இவங்க ஆய்வு செய்யறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கணுமா? ரசூலுல்லாஹ் வஹியாக எதை சொன்னாங்களோ அதை ஏத்துக்கிறது, சுய விருப்பமாக எதை சொன்னாங்களோ அதை ஏத்துக்கிறது இல்லை. இதுக்கு நான் ஆதாரம் சொல்ல வேண்டியதில்லை. இளைஞர்களாக இருக்கிற நீங்க பெரும்பாலும் இந்த செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு சிந்தனையை ஒரு தலைமுறை இடத்திலே பழக்கப்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எல்லாத்தையும் ஏற்றுக்க வேண்டியதில்லை. அவங்க சொன்னதுல எது வஹியோ அதை மட்டும் ஏற்றுக்கணும், எது வஹி இல்லையோ அதை ஏற்றுக்க வேண்டியது. அப்படி என்றால் எது வஹி இல்லை என்று யார் தீர்மானிப்பது? இவர் எது சொல்றாரோ வஹின்னு சொல்றாரோ அதை அவங்க ஆளுங்க ஏற்றுக்குவாங்க. இவர் எது வஹி இல்லைன்னு சொல்றாரோ அதை அவங்க ஆளுங்க மறுத்துவாங்க. இது எவ்வளவு ஆபத்தான கருத்து! இது இந்த சமூகத்தை எங்க கொண்டு போய் நிறுத்தும்? இந்த கருத்து சொன்னதுனால என்ன செஞ்சுட்டாங்க? ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பித்தாங்க. இப்ப ஹதீஸ்களை மறுக்கிறாங்க. சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் கூட, ஒரு ஹதீஸை பத்தி எழுதுறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹானதாக இருந்தாலும் கூட அதனுடைய தரத்தின் அடிப்படையில், அதனுடைய அறிவிப்பாளருடைய தரத்தின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் சரியானதாக இருந்தாலும் கூட இது அறிவுக்கு முரண்படுகிற காரணத்தால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குர்ஆனுக்கு முரண்படுகிற காரணத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹதீஸ் குர்ஆனுக்கு ஒருபோதும் முரண்படாது. ஹதீஸ் குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் இருக்கும். இது குர்ஆனுக்கு முரண்படவில்லை, இது ஹதீஸ் குர்ஆனுக்கு விளக்கமாகவே இருக்கிறது என்று 14 நூற்றாண்டுகளாக முஸ்லிம்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் 14 நூற்றாண்டுகளாக முஸ்லிம்கள் இந்த ஹதீஸை சஹீஹானது, இது குர்ஆனுக்கு முரண்பட, எந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டதல்ல, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு விளக்கமாகவே வந்தவைகள் என்பதை 14 நூற்றாண்டுகளாக முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கிட்டு இருக்கும் போது, ஆரம்ப காலத்துல புகாரியில் இருக்கா முஸ்லீம் இருக்கா என்று கொக்கரித்தவர்கள், எப்ப எடுத்தாலும் எது புகாரியில் இருக்கா முஸ்லீம் இருக்கா கொக்கரிச்சவங்க இன்னைக்கு புகாரியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, அவங்க சிஹர்ங்கிற செய்வினையை மறுக்கிறாங்க. அப்படின்னு ஒண்ணு கிடையாதுங்கிறாங்க. நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது? அப்படி ஒண்ணு இருக்குது, ஆனால் நம்பாதே. அப்படி ஒண்ணு இருக்குது, அது உனக்கு இடையூறு செய்ய முடியும், நம்பாத. இடையூறு செய்யறதா இருந்தா அல்லாஹ் தான் இடையூறு செய்ய முடியும், அல்லாஹ் நாடாமல் யாரும் இடையூறு செய்ய முடியாதுன்னு நம்ம மார்க்கம் சொல்லுது. சிஹர் என்று இருக்கிறது. இதை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ்களினுடைய சகல இமாம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் என்கிற மார்க்க ஆதார நூல்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை நூல்களிலும் இந்த சிஹர் என்பதை ஏற்றுக்கொண்ட நடைமுறை இருக்கிறது. இந்த சிஹர் சம்பந்தமான ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இவங்களுக்கு அதை ஒத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. மார்க்கம்னா என்ன? எது சொல்லப்பட்டிருக்குதோ அது அத்தனையும் ஒத்துக்கணும். அதுக்குள்ள நம்ம கருத்து பேசக்கூடாது, அதுக்குள்ள நம்ம கருத்து திணிக்க கூடாது. எது சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனையும் ஒத்துக்கிறது தான் மார்க்கம். இவங்களுக்கு அது பிடிக்கல, இவங்க அதை மறுக்கிறாங்க. மறுத்தா இமாம் புகாரி எழுதியிருக்கிறார்
இருக்கிறாரே என்று கேட்டால், இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்ததன் மூலம் அவருடைய ஈமானை இழந்து விட்டார்கள் என்கிறார். எந்த இமாம் புகாரியை இத்தனை ஆண்டு காலம் வேண்டும் அவர் அதுல இருந்தா தான் ஹதீஸா ஒத்துக்கோன்னு சொன்னாங்களோ, அந்த இமாம் புகாரி சிஹர் சம்பந்தப்பட்ட ஹதீஸை பதிவு செய்திருக்கிற காரணத்தால் அவருடைய ஈமான்ல அவர் பறிகொடுத்துட்டார் என்று எழுதியிருக்கு. இது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்த சொன்ன பல ஹதீஸ்களையும் அவர்களுக்கு உதாரணமா அஜ்வா பேரிச்சம்பழத்தை சிறப்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருக்கு சஹீஹான ஹதீஸ் தான். யாரு காலையில 7 அஜ்வா பேரிச்சம்பழம் சாப்பிடுறாங்களோ அவர்களுக்கு அது சக்தியாக இருக்கும். விஷம் தீண்டினால் கூட அது அவர்களுக்கு, விஷ ஜந்துக்கள் தீண்டினால் கூட அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒரு சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு சிறப்பித்து பேசக்கூடிய ஹதீஸ். இது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இருக்கிறது. இந்த ஹதீஸை இந்த உம்மத்தில் இதுவரைக்கும் ஒருவரும் மறுக்கல. எப்போதும் ஹதீசுகளை கேட்கிற போது பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதை நம்பி பழக்கப்பட்டதுதான் முஸ்லிம் உம்மத்து, இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னாங்க, இதை நம்புறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குன்னா அது தயக்கமா இருக்கு. உடனே என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸுக்கு அறிவுக்கு பொருந்தல, எனவே அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை ஏற்றுக்க முடியாதுன்னா மேராஜுடைய ஹதீஸுகள் எல்லாம் எப்படி ஏற்றுக்கணும்னா இந்த ஹதீஸை ஏற்றுக்க முடியல. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, அறிவுக்கு பொருந்தலன்னு சில ஹதீஸுகளை புறந்தள்ளிய போது அவங்களுடைய தொண்டர்கள் என்ன ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அந்த ஹதீஸுகளை தான் புறந்தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட 400 சஹீஹான ஹதீஸுகளை இதுவரைக்கும் நிராகரித்தாங்க. அபிஷியலா அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான கருத்தின்படி இவைகளை எல்லாம் ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்து விட்டார். நபியை முழுசாக அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. இன்னொரு விஷயம், நபி சஹாபாக்கள் ஷிர்கில் இருந்தார்கள். மக்காவில் இருக்கிற காலம் வரைக்கும் சஹாபாக்கள் ஷிர்கில் இருந்தார்கள். அந்த ஷிர்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு யூதன் சொல்லிக் கொடுத்த பிறகுதான் அந்த ஷிர்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிச்சு. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இப்படி மாத்திக்கீங்கன்னு சொன்னாங்கன்னு ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் இருக்கு. சஹாபாக்கள் ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் வஷிஅத், இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்றோமா இல்லையா, அல்லாஹ் நாடினால் சொல்றோமா இல்லையா, அல்லாஹ் நாடினால் நீங்களும் நாடினால் நடக்கும். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் நாடினால் நீங்களும் நாடினால் நடக்கும். இப்போ உதாரணம் ஒன்று வைக்கல, இப்படி வச்சு பார்ப்போம். ஒரு பணக்காரன்கிட்ட போய் நீங்க கடன் கேட்குறீங்க. கடன் கேட்கும்போது பார்க்கலாம்னு சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றோம், அல்லாஹ் நாடினால் நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த காரியம் நடந்துரும்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்படி சொன்னா அது தப்பாக இருக்க முடியாது, அது தப்பல்ல. சஹாபாக்களும் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இன்ஷா அல்லாஹ் வஷிஅத், மாஷா அல்லாஹ் வஷிஅத், அல்லாஹ் நாடினால் நீங்கள் நாடினால் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது ஷிர்கான வார்த்தை அல்ல. ஒரு யூதன் பெருமானாரிடத்திலே சொன்னான், உன்னுடைய தோழர்கள் ஷிர்க் வைக்கிறார்கள், நீங்களும் ஷிர்க் வைக்கிறீங்கன்னு சொன்னான். என்னன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அல்லாஹ் நாடினான்னு சொல்ற இடத்துல நீங்கள் நாடினான்றதையும் சேர்த்துக்கிறீங்களே, அல்லாஹ்வோட உங்களை நீங்களே சேர்த்துக்கிறீங்களே, இது ஷிர்க் அல்லவா என்று அவன் கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே சொன்னார்கள், இனிமேல் அல்லாஹ் நாடினால் நீயும் நாடினால் சொல்லாதீங்க, அதுல ஒரு வாவு பயன்படுத்தப்படுகிறது அரபியில். வாவுங்கிறது அல்லாஹ்வோடு சேர்த்து இணைச்சு பேசப்படுற வார்த்தை. அல்லாஹ் நாடினால் நீங்களும் நாடினால் என்று சொல்லாதீர்கள், மாஷா அல்லாஹ் சும்மா சேர்த்த, அல்லாஹ் நாடி பிறகு நீங்கள் நாடினால் என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருத்தி கொடுத்தார். இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கணும்? உண்மையில் அது ஷிர்கான வார்த்தை அல்ல. ஏன்னா இது மாதிரியான வார்த்தைகள் நிறைய குர்ஆனில் இருக்கிறது. அன்அமல்லாஹு அலைஹிம் வ அன்அம்த அலைஹிம், நபியே நீங்கள் அல்லாஹ் நிஅமத்து செய்தவர்கள், நீங்கள் நிஅமத்து செய்தவர்கள். இப்படி பல வார்த்தைகள், இதே மாதிரியான வார்த்தைகள் குர்ஆனிலே பல இடத்துல இருக்கு. அந்த யூதர் ஒரு விஷயத்தை பெருசா எடுத்துட்டு பெருமானார் இடத்துல முன்வைத்த போது அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சீர்திருத்தம் செஞ்சு, நீங்க இப்படி சொல்றாரு, நீங்க இதை இப்படி சொல்லிக்கீங்கன்னு மாத்தி சொன்னாங்களே தவிர ஏற்கனவே சொன்னதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தப்பு என்று சொல்லவில்லை, மாத்தி சொல்லிக்கீங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். இது சமுதாயம் சரியா தான் புரிஞ்சுட்டு வந்திருக்கு இவ்வளவு காலம். ஆனா இதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிற போது என்ன சொல்றாங்க,
ஒரு யூதர் பெருமானாரிடத்தில் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டை முன்வைக்க எழுதுறாங்க. ஒரு யூதர் பெருமானாரிடத்தில் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. உன்னுடைய உம்மத்தினர்கள் மாஷா அல்லாஹ் ஷஹத்தை என்று சொல்வதன் மூலம் இணை கற்பிக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அடடா இவ்வளவு நுணுக்கமான இந்த ஷிர்க்கை நம்ம கவனிக்காம விட்டுட்டுமே. யார் சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு நுணுக்கமான இந்த ஷிர்க்கை நம்ம கவனிக்காம விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றாரு, இவ்வளவு சஹாபாக்களுக்கும் அது ஷிர்க்குன்னு விளங்கல, சில சஹாபாக்களுக்கும் அது ஷிர்க்குன்னு விளங்கல, விளங்காம அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அவங்க ஷிர்க்கு செய்யறாங்கன்றது ரசூலுல்லாஹ் கவனிக்காம விட்டுட்டாங்க. இப்படி பேசுகிற மனப்பக்குவம், இப்படி பேசுகிற இயல்பு இந்த சமூகத்தை எங்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதை அருமை சகோதரர்களை நாம் எண்ணி பார்க்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகட்டும் மற்ற நபிமார்களாகட்டும் அனைவரும் விஷயத்திலேயும் மிகுந்த நாவடக்கத்தோடு பேசி வருகிற சமுதாயம் நம்ம சமுதாயம் இல்லையா? இந்த நாவடக்கம் பேணப்பட வேண்டும். நபிமார்கள் விஷயத்திலே நாவடக்கம் பேணப்பட வேண்டும். நபிமார்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். நபியாவதற்கு முன்னாலும் பாவம் செய்ய மாட்டார்கள், நபித்துவத்திற்கு பின்னாலும் பாவம் செய்ய மாட்டார்கள். இது நம்முடைய கருத்து. இந்த கருத்துக்கு ஆழமான காரணங்கள் இருக்கிறது, அடிப்படைகள் இருக்கிறது. நபி எந்த தப்பு செய்ய மாட்டார். ஆனா போகிற போக்கில் இவர்கள் பேசி வைத்த வாசகங்கள் இருக்கிறதே, அது சராசரியான வாசகங்கள் அல்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தனது ஆட்சியை பயன்படுத்தி அடுத்தவரின் சொத்தை அபகரித்தார். மொழிபெயர்ப்பு எழுதி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன் ஆட்சியை பயன்படுத்தி அடுத்தவரின் சொத்தை அபகரித்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தவரின் மனைவியை விபச்சாரம் செய்ய நாடினார். இதெல்லாம் நானா சொல்றதில்லை, இதெல்லாம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் வல்லமையை குறைத்து மதிப்பிட்டார். திருப்பி சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தனது ஆட்சியை பயன்படுத்தி அடுத்தவரின் சொத்தை அபகரித்தார். இது மொழிபெயர்ப்பு நூல்ல இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தவரின் மனைவியை விபச்சாரம் செய்தார். அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் வல்லமையை குறைத்து மதிப்பிட்டார். அல்லாஹ்வுடைய குதிரத்தை நபி குறைச்சு மதிப்பிட்டார். இப்படி பேசுற போக்கு இது எங்கு வந்து நிற்கும் என்பதை அருமை சகோதரர்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் இவர்கள் 19வது 2வது காரணம், நபியையோ நபிமார்களையோ முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. நபி சொன்னதில் சிலதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு பிடிக்காத சிலதை நிராகரித்து விடுகிறார்கள். எனவே இவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. இவங்க இப்ப குரு கிரந்த் சாஹிப் இருக்கிறது, சீக்கியர்கள் பயன்படுத்துகிற குரு கிரந்த் சாஹிப், அவர்கள் வேதத்தை அந்த குரு கிரந்த் சாஹிப்ல நிறைய ஹதீசுகள் இருக்கிறது. யதார்த்தத்திலே சீக்கியர்கள் என்பவர்கள் இந்து மதத்தை விட்டு விலகி இஸ்லாத்திற்கு வந்துவிட்டவர்கள். கொஞ்சம் அவர்களுக்கு சரியான முறையில் அழைப்பு தரப்பட்டிருந்தால் வந்திருக்கும். ஆனால் அக்பர் போன்றவர்கள், முகலாய சக்கரவர்த்தி அக்பர் போன்றவர்கள், அவர்கள் வருவதற்கு தடையாக ஒரு புதிய சமயத்தை உருவாக்கியதுனாலே சீக்கியம் ஒரு புதிய மதம் வந்துருச்சு. அதனால சீக்கிய மதத்திலே நிறைய இஸ்லாத்தின் கூறுகள் இருக்கிறது. நிறைய நம்முடைய தர்காக்களை இன்னும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பஞ்சாபில் நிறைய தர்காக்கள் இருக்கிறது. அந்த தர்காக்களை இன்னும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்மை போலவே தர்காக்களுக்கு வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சு தர்காக போகும்போது வாசல்ல தலையில துண்டு கட்டிட்டு போய் பிரார்த்தனையை செய்கிற பழக்கம் இன்றைக்கும் அவர்களிடத்தில் சீக்கியர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுடைய வேத நூலாக இருக்கிற குரு கிரந்த் சாஹிபிலே நிறைய ஹதீசுகள் எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய ஹதீசுகள் எடுத்திருக்கிறாங்க. அவங்க இந்த மார்க்கத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. யாரையும் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் சொல்ல முடியுமா? யார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் சொல்ல முடியும். பிஜேங்கிறவரு மார்க்க நபியை முழுசாக ஒத்துக்கொள்ளாத காரணத்தினாலே அவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், குர்ஆனிலே சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னாங்க, நபி சொன்னது எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குர்ஆன்ல நிறைய சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் இருக்கிறது. அவருடைய மொழிபெயர்ப்பு நூலிலே குர்ஆனிலே 20 இடங்களில் தப்பான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். 20 இடத்துல தப்பான முறையில் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய நம்பிக்கை என்ன? ஒரு புள்ளி
ஒரு புள்ளி, ஒரு சேர் சபர் கூட மாற்றப்படாத வேதம் என்பது உலக முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. இப்ப 14 நூற்றாண்டுகளாக வரக்கூடிய உலக முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. முஸ்லிம்களுடைய மொத்த ஆதாரம் எதில் அடங்கி இருக்கிறது என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் குர்ஆனின் மீதும் அடங்கி இருக்கிறது. இந்த குர்ஆன்ல சந்தேகத்தை கிளப்பலாம். குர்ஆன்ல 20 இடங்கள்ல குர்ஆன்ல இல்லாத எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த இடங்கள்ல தப்பாக எழுதப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் உம்மத்துல யாரும் சொல்லாத விஷயம். 20 இடங்கள்ல குர்ஆன் தப்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவருடைய ஆட்களுக்கு அதை பரப்புகிறார்கள். தப்பாக எழுதப்பட்டிருக்குன்னு பரப்பலாம். தப்பாக எழுதப்பட்டிருக்குதுன்றதுல உண்மையான ஆளுகளா இருந்தா என்ன செய்யணும்? குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்குது, தப்பா எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா உண்மையான ஆளுகளா இருந்தா என்ன செய்யணும்? இந்த குர்ஆனை நாங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லணும் இல்லையா? இந்த குர்ஆனை நாங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லணும். அல்லது நாங்க அதை சரி செஞ்சு ஒரு புது குர்ஆனை எழுதிக்கிறோம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லிவிட்டால் வெளிப்படையாக இந்த உம்மத்து நம்மை வெளியேற்றிவிடும் என்கிற காரணத்தினால அப்படி சொல்லாமல் குர்ஆன்ல 20 இடத்துல தப்பு இருக்கிறது என்று சொன்னால் இந்த உம்மத்துக்குள்ள எத்தகைய மர்மமான சமூகத்திலே சந்தேகங்களை ஏற்படுத்தும் பாருங்க, ஊடுருவலை ஏற்படுத்தும் பாருங்க. சாதாரண மக்களுக்கிடையே இது எத்தகைய ஊடுருவலை ஏற்படுத்தும், குர்ஆனின் மீது எத்தகைய அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் என்பதை அருமை சகோதரர்கள் நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆகையால அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதுன்னு சொன்னது, நபியை முழுசாக ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னது, குர்ஆனிலே சந்தேகத்தை கிளப்பியது, அதற்கு இது 3 முக்கியமான விஷயங்கள். அதற்கு மேலே மார்க்கத்தினுடைய பல சட்டங்களை நிராகரித்தது, கடமையான சட்டங்களை நிராகரித்தது. உதாரணமாக வருஷந்தோறும் ஜக்காத்து கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கிற பொருளுக்கு வருஷந்தோறும் ஜக்காத்து கொடுக்கணும், வருஷந்தோறும் ஜக்காத்து கொடுக்கவில்லை, தேவையில்லை என்று சொன்னது. அதே போல ஒரு தொழுகையை, பரலான தொழுகையை உரிய நேரத்தில் தொழாவிட்டால் கலா செய்து தொழுகணும், இது கடமை. கலா தொழுகை தேவையில்லை, கலா தொழுகை கிடையாது என்று சொன்னது. இது மாதிரி மார்க்கத்தினுடைய கட்டாயமான பல சட்டங்களையும் நிராகரித்தது. மார்க்கத்தினுடைய கட்டாயமான சட்டங்களை நிராகரிப்பவர்கள் தீனை விட்டு வெளியேறி விடுவார்கள். உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழுகாம இருந்தாருன்னு வைங்களேன், அவரை பாசிக் அப்படின்னு சொல்லுவோம். பாசிக்னா பாவி. தொழுகாம இருந்தாருன்னா அவர் பாவி. தொழுகையே இல்லைன்னு சொன்னார்னா அவர் காஃபிர், மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவார். மார்க்கத்தினுடைய கடமையை மறுப்பவர் வெளியே போயிடுவார். செய்யாம இருக்கிறவர் பாவியாகத்தான் இருப்பார். ஜகாத்து கொடுக்கணும், ஜகாத்து ஒருத்தர் கொடுக்காம இருந்தாருன்னா அவர் பாசிக் பாவி. ஜகாத்து இல்லைன்னு சொன்னார்னா அவர் காஃபிராகி விடுவார். இது மார்க்கத்தினுடைய சட்டம். இந்த மார்க்கம் அப்படி எல்லைகளை வகுத்து வைத்திருக்கிறது. அப்படி மார்க்கம் அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டங்களை நிராகரிக்கிற காரணத்தினாலே, பல சட்டங்களை நிராகரிக்கிற காரணத்தினாலேயும் இவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி ஒரு புதிய மதத்தை நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு ஜமாத்துல் உலமா அறிவித்திருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நம்முடையது. புரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது. இதுல நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், நமக்கு வேண்டப்பட்டவங்க இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், அவங்க அதுல இருக்கிறாங்க, இவங்க இதில் இருக்கிறாங்க, அதனால நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு தயங்கி கொண்டிருந்தோம் என்றால் சத்தியத்தை நம்மால் பாதுகாக்கவே முடியாது. ஒருபோதும் சத்தியத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். இது என்ன பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்? சில பேர் அப்படி கேட்கிறாங்க, இது என்ன பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்? நமக்கு மார்க்கம் பெரிதா, மனிதர்கள் பெரிதா என்று யோசிக்க வேண்டிய காலச்சூழலிலே நாம் இருக்கிறோம். இவர்களால் என்ன பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இவர்கள் இப்படி பேசுறாங்க, அவங்க தலைவன் அப்படி பேசுகிறான் என்றால் தலைவன் மீது கொண்டிருக்கிற காட்டுத்தனமான நம்பிக்கையினாலே அதையெல்லாம் சரி, என்ன சொன்னாலும் சரி என்று ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களா. வெளியில பேசும்போது சிந்திக்கிறவன் அறிவாளிங்கிற மாதிரி பேசிக்கிறான், ஆனா உள்ள நடப்பு எப்படி இருக்கிறதுனா தலைவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஒத்துக்கொள்வது என்கிற காட்டுத்தனமான நடைமுறை போக்கிலே அவருடைய தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கிற போது இதை பற்றி ஒரு தெளிவான விழிப்புணர்வு அடைந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய குடும்பத்தாருக்கும் இதை சொல்ல வேண்டியது கடமை. நான் அதுக்கு தான் சின்னதா 3 விஷயங்களை பத்தி எடுத்து சொன்னேன். நிறைய இருக்கிறது என்றாலும் 3 தானே சொன்னேன். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், நபியை முழுசாக ஒத்துக்கொள்ள முடியாது என்கிறார்கள், குர்ஆனில் சந்தேகம் இருக்கிறது என்கிறார்கள். இந்த காரணங்களால் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஒரு புதிய மதத்தை அவர்கள் நிறுவுவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். அந்த மதத்தின் தலைவராக அவருடைய தலைவர்களை கொண்டு வருவதற்கான சிந்தனையில் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் நமக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் இருக்க முடியாது என்பதை
நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும், சகோதர சமுதாய மக்களுக்கும் நாம் தெரிவிக்க வேண்டும். இவங்க ஒரு புதிய மதத்துக்காரர்கள் என்பதை சகோதர சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டும், அதிகார வர்க்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கவில்லை என்றால் உள்ளே ஏற்படுகிற குழப்பத்தை நாம் தவிர்க்க முடியாது. நம்ம பள்ளிவாசலுக்கு முன்னாடி நமக்கு எதிராக தர்கா என்பது நாம் மதிக்கிற இடம் என்று இருக்கிற போது, ஓதி பார்த்தல் என்பது நம்முடைய நடைமுறையாக இருக்கிற போது, தர்காவுக்கு எதிராக ஓதி பார்த்தலுக்கு எதிராக நம்முடைய பள்ளிவாசல்களுக்கு முன்னே கொண்டு வந்து போஸ்டர் ஒட்டுவதற்கும் நோட்டீஸ் விநியோகிப்பதற்குமான அந்த துணிச்சல் அவர்களுக்கு ஏன் வருது? ஒரு இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களோ அல்லது ஒரு RSS காரர்களோ நம்முடைய பள்ளிவாசல் வாசலில் பிரச்சார விநியோகிப்பாங்களா? நோட்டீஸ் வைப்பாங்களா? பேனர் எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. எழுத அரசாங்கமும் விடாது. ஏன் விடாது? இவங்க மதம் வேற, அவங்க மதம் வேற, ரெண்டு போய் தகராறு பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தடுத்து விடுவாங்க. நாம இவர்கள் விஷயத்தில் இவர்களையும் நம்மவர்களைப் போலவே நாம் கருதி கொண்டிருக்கிற காரணத்தினாலதான், வெளியில அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் தெரிகிற காரணத்தினாலதான் நம்ம பள்ளிவாசல் வாசலில் பிரச்சனை செய்கிறார்கள், நம்முடைய பள்ளிவாசல்களுக்குள்ளே பிரச்சனை செய்கிறார்கள், பல இடங்களில் பள்ளிவாசல்களில் தகராறு செய்கிறார்கள். காரணம் என்ன என்றால், பிற சமூகத்திற்கு இவர்களை பற்றிய தெளிவை நாம் சொல்லாதது, அரசாங்கத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் சொல்லாதது. எனவே நம்முடைய கடமை இப்ப இந்த விஷயத்துல நாம இப்ப ஒரு மாநாடு நடத்த போறாங்க. அந்த மாநாடுங்கிறது ஆட்சியாளர்களிடத்திலே கூட்டத்தை காட்டி காசுக்காக ரகசியம் பேரம் பேசுவதற்காக நடத்தப்படுற மாநாடு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். எனவே அந்த மாநாடு பற்றி நமக்கு பேச்சு கிடையாது. நாம உணர்வு பெற வேண்டிய நேரம். இவர்கள் யார்? முஸ்லிம் சமூகத்திலே இப்படி ஒரு சாரார் வழிதவறி போய்விட்டார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் அவர்கள் அப்படி சென்று விட்டார்கள் என்று இருக்கிற போது இதை புரிந்து கொண்டு இவர்களை பற்றி சரியாக நாம் விளங்கி பிற சமூக மக்களுக்கும் எடுத்து சொல்லி அதிகார வர்க்கத்திற்கும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அப்படி செய்ய தவறினோம் என்றால் நமக்குள்ளேயே குழப்பங்கள் அதிகரிக்கும், நமக்குள்ளேயே பிரச்சனைகள் அதிகரிக்கும், நம்முடைய அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாக்க முடியாமல் போகிற ஆபத்து ஏற்பட்டு விடும் என்பதை இந்த கட்டத்திலே நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். பல சகோதரர்களும் அவர்களுடைய பிள்ளைகளை இத்தகைய மதரசாக்களில் குழந்தைகளை படிக்க அனுப்புகிறார்கள். நான் இதற்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னேன், குர்ஆன்ங்கிறது நல்லா ஓதி கொடுக்கிறவர்கிட்ட போய் ஓதுறது அல்ல, நல்லவங்கள்ட்ட போய் ஓதுறது. குர்ஆன்ங்கிறது இதயத்திலிருந்து இதயத்துக்கு வர்றது. 8 எழுத்து 28 எழுத்து யார்கிட்ட வேணாலும் படிக்கலாம். அரபி மொழி தெரிஞ்ச ஹிந்து கிட்ட போய் கூட நீங்க என்ன செய்யலாம், மாற்று சகோதரருக்கு கூட அரபி மொழி எத்தனையோ பேருக்கு தெரியும், படிக்கலாம். குர்ஆன்ங்கிறது அப்படி படிக்கிறது அல்ல, அது நல்லவங்கள்ட்ட கொண்டு போய் படிக்க வைக்கிறது. எனவே இதை நாம புரிஞ்சுக்கணும். பல நம்முடைய சகோதரர்களும் அவர்கள் சுன்னத் ஜமாத் அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட குர்ஆன் ஓதி கொடுக்குறாங்க என்று சொல்லி சில எவன் சமூகத்துல குழப்பம் பண்றானோ அவன் சில டெக்னிக்களை பயன்படுத்தத்தான் செய்வான். சில டெக்னிக்களை பயன்படுத்தினாதான் ஃபிரௌன் தன்னை ரப்பு என்று சொல்லுகிற போது அவன் சில டெக்னிக்களை பயன்படுத்தத்தான் செஞ்சான். ரப்புன்னு சொன்னா சீக்கிரமா மக்கள் ஒத்துக்குவாங்களா? தன்னை உயர்ந்த பெரிய இறைவன் சொன்னா மக்கள் சீக்கிரமா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அவன் சில டெக்னிக்குகளை பயன்படுத்தி தான் இந்த மக்கள் அவன் நம்ப வச்சிருந்தான். அது மாதிரி தங்கள் வழிக்கு இழுப்பதற்கு சில டெக்னிக்குகளை சில வழிதவறியவர்கள் பயன்படுத்தத்தான் செய்வார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்கு. நம்முடைய குழந்தைகளை பல பேரும் இந்தவருடைய மதரசாக்களுக்கு அனுப்புவது என்பது சன்னஞ்சன்னமாக அவர்களுடைய இதயத்திற்குள்ளே விஷத்தை நாமே ஏற்றுவதற்கு துணையாக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாகும் என்பதை அருமையானவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜும்மாவிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சமூகத்திலே யாரையும் வெளியே தள்ளுறது அப்படிங்கிறது நமக்கு ஆசை இல்லை. ஆனால் இந்த மார்க்கத்தின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை, நம்முடைய அடுத்த தலைமுறையினுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய கடமை, வாழ்கிற நாம் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வாய்ப்பு ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்கிற அடிப்படையில் இந்த செய்திகளை உங்கள் முன்னால் நான் தெரிவித்திருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹிதாயத்துக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அவருடைய தலைவர் அப்படி இருந்தாலும் அவருடைய தொண்டர்கள் தௌபா செய்து மீண்டு வருவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெரியவர்களே, திருப்பூர் மங்கலம் இந்திய நகர் பகுதியில் வசித்து வருகிற ஷேக் ஃபரீத் என்பவரின் மகன் ரியாஸ்கான் என்ற 13 வயது சிறுவனுக்கு இதய நோய் ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூலி தொழிலாளியின் மகனான அந்த சிறுவனுடைய மருத்துவ உதவிக்காக நம்மிடத்தில் நாடி வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் தொழுது விட்டு செல்கிற போது உங்களுடைய தாராளமான உதவியை அவர்களுக்கு